பிணி இல்லாத உடலும்னு சொல்றாரு. நோயே இல்லாத உடம்பு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எம்புட்டு நோய் இருக்கு. ப்ரெஷருங்காங்க, சுகருங்காங்க. இப்படி ஒரு நோயை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு நோய் வந்து சொல்றாங்க நம்மகிட்ட. தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க, அயோடின் குறைபாடுன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் ஒருத்தர் சொன்னார், முன்னெல்லாம் யாரையும் பார்த்துக்கிட்டோம் பேசிக்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா, பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா, வேலை நல்லா போதா, உழவும் கேட்போம் நம்ம. இப்போ எவ்வளவு? எனக்கு 300, எனக்கு 290, எனக்கு போன வாரம் 400க்கு போயிருச்சு. என்னது? சுகரு. அதை பற்றி தான் பேசு. ப்ரெஷர் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கலங்க. ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கு. நான் யோகா பண்ணுறேன் பாருங்கள். கோயிலில் யோகா சொல்லி கொடுக்காங்க. யோகா பண்ணுறேன் பாருங்கள். காலையில் லாஃபிங் தெரப்பி, எதுக்குன்னே தெரியாமல் சிரிக்கிறோம். லாஃபிங் தெரப்பி பண்ணுறேன், அதனால் எனக்கு ப்ரெஷர் கிடையாது, பட் சுகர் இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ இந்த பிடி இல்லாத உடல் வேணும்ல. கடைசி காலத்தில் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாயை கட்டுப்படுத்தணும், நாக்கை கட்டுப்படுத்தணும், என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடணும். ஒரு வயசுக்கு மேலே இந்த பச்சின்னு ஒரு ஐட்டம் இருக்குது தெரியுமா? பச்சி தெரியுமான்னு கேட்டீங்க. ஒரு நாளையில் 2 ஆவடைப்பங்கிற பச்சி திங்காமல் இன்னைக்கு பொழுது நிறையாது, நைட்டு தூக்கம் வராது, நல்லா இருக்கும். அதை அப்படியே நம்மளை வாவான்னு கூப்பிடும், மனமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். உள்ள வாழைக்காய் சொருகி வச்சுருப்பாங்க, கேரட் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டா நமக்கு ஆகுமான்னு யோசிக்கணும். அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கி கொண்டே வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அது சாப்பிட்றத பார்த்து நிறைஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடலாமா வேண்டாமான்னு நம்ம உடம்பை கேட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த கழு பிணி இல்லாத உடலும், பிணி அப்படிங்கிறதே என்னென்னா பிறவி தான். பிறவியே பெரிய பிணி தான். அந்த பிணி இல்லாமல் இருக்கணும்னு கேட்குறாரு.